வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது குண்டாங்கல் பாறையில் இருக்கான். இந்த குண்டாங்கல் பாறையோட முழு வரலாறு மற்றும் தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சமண சிற்பம் குண்டாங்கல். இப்போ நம்ம அங்கே தான் இருக்கான். முன்னாடி தெரியுது பாருங்க, அந்த பாறை தான் குண்டாங்கல் பாறை. அப்புறம் சுண்டக்காய் பாறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர். இப்போ அந்த பாறையை நோக்கி தான் போயிட்டுருக்கான். வந்து சமண படுகைகளும் மற்றும் சமண சிற்பங்களும் அந்த பாறையில் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த சைடு ஃபுல்லாக. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க அந்த பாறை. இந்த இடத்துல ஒரு கிணறு மாதிரி இருக்குது. கிணறு அப்புறம் வந்து பார்ப்பேன். அந்த சைடு தெரியுது பாருங்க, அதான் ஐயர் மலை. அந்த ஐயர் மலை வீடியோ கூட முதல் போட்டிருப்பேன், பார்க்கலாம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. மேலே இருக்கிற பாருங்க, அதான் மகாவீரர். சைடில் பாருங்க பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த மன்னருக்கு அந்த காலத்தில் விசிறி விடும் பார்த்தீங்களா, அது மாதிரி விசிறி விடுறதுக்கு பெண்கள்லாம் இருக்காங்க. காற்று பழம் அடிக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது, கேட்குது என்னன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு வேலு உண்டி வச்சுருக்காங்க. அது இப்போ ரீசனாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அந்த மகாவீரோட சிலையை பாருங்கள். மகாவீரர் மற்றும் சைடில் வந்து பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து வானத்தில் பறந்து கும்பிட்ற மாதிரி இருக்குது. 2 பேர் கும்பிட்றாங்க. சைட்லாம் பெண்கள் நின்றுருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஒரு ஓவியம் இருக்குது பாருங்கள். இந்த ஓவியம் வந்து 23வது திருத்தங்க, அதாவது மகாவீரருக்கு முன்னாடி இருந்தவர் தான் இவர். அந்த ஓவியத்தை எவ்வளோ பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காருன்னு வாங்க. அப்படியே நாகம் வந்து மேலே வந்து படம் எடுத்த மாதிரி இருக்குது. அந்த பாம்பு படுகையில் வந்து இவர் படுத்திருக்காரு, அது மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுதான் சமண படுகைகள். 3 சமண படுகைகள் இருந்திருக்கு. இதுதான் சமண படுகைகள். இது வந்து அதுக்கப்புறம் பல்லாங்குழிலாம் விளாண்டுருக்காங்க போல். இந்த சைட்லாம் பாருங்கள், ஆடுபுலி ஆட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, விளாண்டுருப்பாங்க போல். இங்கே கல்வெட்டுலாம் நிறையா இருக்குது. ரீசெண்டாக நிறையா பேர் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதில் எது பழங்காலத்து கல்வெட்டு, ரீசெண்டான கல்வெட்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது பழங்கால கல்வெட்டால் ரீசெண்டான கல்வெட்டுன்னு தெரியல. சமண சின்னத்தோட முத்திரையை பாருங்கள். இந்த இடத்துல அந்த கால் தடம் மாதிரி பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது தான் அந்த சமண இதுகளோட முத்திரை. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாறை வந்து லைட்டாக தான் பிடிச்சிருக்கு, வேறு எந்த பிடிமானமும் கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா சைடும் லைட்டாக தான் பிடிச்சிருக்கு, வேறு எந்த பிடிமானமும் கிடையாது. ஃபுல்லாக பாருங்கள், அவங்க பேரை வந்து கிறுக்கி வச்சுருக்காங்க. அதனால் பழைய முத்திரை எது, இப்போ கல்வெட்டு எதுன்னு கண்டுவே பிடிக்க முடியல. இங்கே ஒரு வேலாயுதம் மாதிரி போட்டிருக்காங்க, திரிசூலம் மாதிரி. அது எப்போ போட்டதுன்னு தெரியல. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சமணரோட முத்திரை இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஒரு முத்திரை இருக்குது, தெரியுங்களா? அது பக்கத்துலேயே என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க, கண்டே பிடிக்க முடியல.
லைட்டாக தான் பாறையில் ஒட்டியிருக்கு, மற்றபடி எந்த பிடிமானமும் இல்லாமல் தான் அந்த பாறை இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சமணர்களோட பள்ளியாகவும் இருந்திருக்குது. மதத்தை பரப்புறது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா மகாவீரர் வந்து சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. பார்த்தவங்கன்னா தெரியும், இந்த சிம்மாசனம் அடியில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பாருங்க, காற்று தான் பயங்கரமாக இருக்குது. அதனால் பேசுகிற சவுண்டு கம்மியாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க, இந்த காலத்தில் வந்து கல்வெட்டு வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியே குழி வச்சு அந்த இதில் அப்படியே உடச்சிருக்காங்க. அந்த பாறையெல்லாம் இப்படி இது வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 4ஆம் நூற்றாண்டுலேயே அப்படி இரும்பாலான ஆயுதங்கள்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் மிக நேர்த்தியாக ரொம்ப பிரம்மாண்டமாகவே இந்த மகாவீரர் சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்கள், சமணர்கள் வந்து ஒரு கிணறு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க அந்த பாறையிலேன்னு. சமணர்கள் வந்து அவங்க தண்ணீர் தேவை, குடிநீர் தேவையை தீர்த்துறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமண படுகையில் வந்து இந்த இடத்துல படுத்துருந்துட்டு இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க சமணர்கள். இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, யாக்கரடு அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டிருக்காங்க. யாக்கரடுன்னு இருந்திருக்கு பேர். இதுக்கு இப்போ வந்து குண்டாங்கல் பாறை, அப்புறம் இன்னொரு பேர் வந்து சுண்டக்கா பாறைன்னு சொல்லி இப்போ மக்கள் வந்து அழைச்சிட்ருக்காங்க இந்த இடத்த. எப்படி இருக்குன்னு பாருங்க, பிரம்மாண்டமாக. அதேமாதிரி தொல்லியல் துறை சார்பில் கம்பி கேட்லாம் போட்டிருக்காங்க. சைட்லேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை கலரில். அது வந்து அவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து மலையை வந்து பாறையை வந்து வெட்டியிருக்காங்க. வெட்டினதுக்கப்புறம் தொல்லியல் துறை சார்பில் வந்து பாதுகாத்துருக்காங்க இதை. அதுக்கப்புறம் இதோட வெட்டி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க போல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு தான் அது வரையும் வெட்டியிருக்காங்க. அது ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. இந்த பாறைகள் நிறையா இருந்திருக்கும் போல், அது வரையும் வெட்டியிருக்காங்க. இந்த மரம் வரையும் வெட்டியிருக்காங்க. அந்த சைடு பாருங்கள், தடுப்பு வேலியெல்லாம் அமைச்சிருக்காங்க. தடுப்பு வேலி அமைச்சிருந்தாலும் இதுக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லை. இப்போ அது மாதிரி நிலைமையில தான் இருக்குது. இங்கே யாருமே வர்றது கிடையாது போல். ஆனால் நிறையா மக்களுக்கு வந்து இந்த இடம் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. இந்த குண்டாங்கல் பாறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த குண்டாங்கல் பாறை இருக்குது. அந்த சைடு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஐயர்மலை தெரியுது பாருங்கள். நம்ம ஐயர்மலையிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தான். நீங்கள் மணப்பாறையிலேருந்து வந்தாலும் சரி, குளித்தலையிலேருந்து வந்தாலும் சரி, சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சுமார் மேற்கு நோக்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அடையலாம். அந்த சைடு ரோடு வருது பாருங்க. அந்த ரோட்டு ஓரத்துலேயே தான் அந்த இடம் இருக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த குண்டாங்கல் பாறை. அந்த சைடு தெரியுது பாருங்கள் ரோடு. அந்த இடத்துலேருந்து வந்தோம்னா இங்கே வந்துடலாம். இந்த ரோட்லேருந்து வந்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இயற்கை கொஞ்சம் காட்சிகளாக இருக்குது. ஃபுல்லாக பசுமையாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிணற்று தண்ணி தான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், சோப்பெல்லாம் அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது மூலிகை போட்டிருப்பாங்க. அது வைக்கிறதுக்கு உண்டான இடம் தான் இது. இந்த இடத்துலையே குளிச்சுட்டு இந்த இடத்துலையே வந்து தண்ணியவே குடிச்சிருந்துருக்காங்க. இந்த
இடத்துல பாருங்கள் டாக் லவ் என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. இப்போ எழுதுகிறவங்க அவங்க வீட்டில் இது மாதிரி எழுதி பாதுகாத்தா பரவாயில்ல. ஒரு சமண சின்னம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல வந்து இது மாதிரி எழுதுகிறாங்க. தயவுசெய்து இது மாதிரிலாம் யாருமே எழுதாதீங்க. ஃபுல்லாகவே இந்த பாறை முழுக்காவே அது மாதிரி தான் அவன் சிதைச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள், அவன் எல்லாமே அவங்க பேராக தான் எழுதி வச்சுருக்காங்க. பழங்கால கல்வெட்டு இது, இவங்களோட பேர் எதுன்னு தெரியாத அளவுக்கு சிதைச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. பாருங்கள், மது பாட்டெல்லாம் கிடக்குது. இது மாதிரிலாம் நான் தயவுசெய்து செய்யாதீங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல வந்து இது மாதிரிலாம் அசிங்கம் பண்ணாதீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க இது மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.